சேலம் அரசு மருத்துவமனையில் குடிநீரின்றி நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கடைகளின் விற்பனையை அதிகரிப்பதற்காக தண்ணீர் வசதி ஏற்படுத்தாமல் பொதுமக்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் வகையில் நிர்வாகம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். சேலம் அரசு மருத்துவமனை பொறுத்தவரை சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் உள்நோயாளியாகவும் வெளிநோயாளியாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த மருத்துவமனைக்கு மகப்பேறு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக உறவினர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு குடிநீர் தேவையானது அரசு மருத்துவமனை நிர்வாகம் உரிய முறையில் ஏற்பாடு செய்யவில்லை. இதன் காரணமாக குடிநீருக்காக மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியேயும் அதே போன்று மருத்துவமனை உள்ளே ஒரு 8க்கும் மேற்பட்ட கடைகள் அரசு அனுமதியுடன் செயல்பட்டு வருகிறது. அந்த கடைகளை நோக்கிய இந்த நோயாளிகளும் நோயாளி உறவினர்களும் செல்கின்றனர். குறிப்பாக அரசு நிர்வாகம், மருத்துவமனை நிர்வாகம் அவர் நோயாளிகளுக்கு தேவையான குடிநீர் வசதியை இதுவரை ஏற்படுத்தி தரவில்லை. அந்த தனியார் கடைகளுக்கு வியாபாரம் நடக்க வேண்டும் என்ற வியாபார நோக்கத்திற்காகவே இந்த நிர்வாகம் இந்த அளவுக்கு செயல்படுகிறது என நோயாளிகள் குற்றச்சாட்டு வருகின்றனர். குறிப்பாக குடிநீர் தேவைக்கு அங்கு சென்றால் கூட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வேண்டும் என்றால் குடிநீர் அடைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட பாட்டில் விலை கொடுத்துதான் வாங்க வேண்டிய நிலை இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றனர். அதே போன்று அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய இந்த கழிவறை உள்ளிட்ட அனைவரும் சுகாதாரம் என்று இருக்கிறது. அதே போன்று சுகாதாரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கழிவறை கூட 10 ரூபாய், அதாவது சிறுநீர் கழிப்பதற்கு கூட 10 ரூபாய் கொடுத்து விட்டு செல்லக்கூடிய அவல நிலைதான் இருக்கிறது. இதனால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். உடனடியாக அரசு நிர்வாகம், அதாவது மருத்துவமனை நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் குடிநீர் வசதியும் அதே போன்று அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.